ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். எல்லாமே நான் வந்து க்யூர் பண்ணியாச்சு. நான் வந்து க்யூர் ஆகிட்டேன், ஓகேவா. அண்டு டிமார்ட் காலனி வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். இது அதோட பார்ட் 2, ஓகேவா. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த வீடுக்குள்ளே போயிடலாம். போன சீன் நான் எங்கே வச்சுருந்தேன், அந்த டெவல் வந்து ஜெயை வந்து அடித்து அந்த ஸ்டார்கிட்ட வந்து இழுத்துட்டு வந்து பிளாக் மேஜிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எல்லா சோல்ஜர்ஸுமே உட்காந்துருக்காங்க. இப்போது ஒரு பெல் சவுண்ட், அந்த சவுண்டை கேட்டு எல்லாருமே முட்டி போட்டு உட்காந்துட்டாங்க. அந்த டெவில் முதற்கொண்டு முட்டி போட்டு உட்காந்துட்டாங்க. ஸோ யார் வரானா, ஷேடோ. ஸோ இந்த ஷேடோவும் ஒரு டெவில் தான், பட் இது வந்து ஒரு ஹெட் டெவில் மாதிரி. ஸோ எல்லாருமே முட்டி போட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த டெவிலை வந்து உள்ளே வர வைக்கிறாங்க. அந்த டெவிலை பார்க்கவே முடியல, அவ்வளோ ஈவில் ஸ்பிரிட்டு, பின்னாடி நிறைய ஈவில் ஸ்பிரிட்டு. ஸோ இப்படி இருக்கிறத வந்து ஜேகே வந்து பார்க்குறாரு. அவரால் பார்க்க முடியல, அவ்வளோ டார்க்காக இருக்குது அந்த ஷேடோ, ஓகேவா. இப்போ என்ன ஆகுதுன்னா, டே வந்து கத்துறாரு, ஜேகே வந்துரு வந்துரு வந்துருன்னு. ஆனால் ஜேகேவால் சுத்தமாக எந்திரிக்கவே முடியல. டே என்னால் முடியல டே அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி லோ வாய்ஸில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி நான் இந்த ஷேடோ வந்து ஏன் என்ன நீ அந்த லாக்கெட்டை தொட்டு நீ இங்கே வந்திருக்க நீ நினச்சா அதுதான் உண்மை. அது இன்னும் நீ என்னன்னா என்னையை விடுவிக்க மட்டும்தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் நல்லது நல்லது நல்லதுன்னு தேடி போடுற எதுவுமே நல்லது கிடையாது. நாங்கள் தான் நல்லது அப்படின்னு வந்து அந்த ஷேடோ வந்து சொல்லுது. அந்த சைக்கோன்னு ஒருத்தனை சொன்னேன் பார்த்தீங்களா, அவன் அங்கே தான்டா நிற்கிறான். பிளாக் கலர் ஹுட்டி போட்டுட்டு நிற்கிறான்டா. பேக்கு, புக்ஸு, அது இதுன்னு என்னென்னமோ இருக்குது. பட் அவன் கண்ணும் ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ எல்லாருமே அந்த ஷேடோவை பார்த்து பயப்படுறாங்கடா, அவ்வளோ பயப்படுறாங்க. சுத்தமாக பார்க்கக்கூட முடியல, அந்த டெவிலாலேயே பார்க்க முடியல, அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம கட் பண்ணி டே சைடு என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டேவும் ஜிகே ஜிகே வந்துடு ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்காரு. ஆனால் ஜிகேவால் அங்கே எந்திரிக்கவே முடியல. ஸோ அவரும் திக்கி தடுமாறி ஜிகே வா ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் வந்து லைட்டாக வெளியே வந்துட்டு ஜேகேவோட கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டாரு. ஸோ ஜேகேக்கும் டேக்கும் ஒரு 20 ஃபீட் டிஸ்டன்ஸ் தான். 20 ஃபீட் எடுத்து வச்சா தான் ஜேகே கிட்டேயே போக முடியும். ஸோ டே ரிஸ்க் எடுத்து 20 ஸ்டெப்ஸ் வெளியே எடுத்து வச்சு ஜேகேவை அப்படியே கையை பிடிச்சி அப்படியே அந்த சர்க்கிள்குள்ளே இழுத்துட்டாரு. ஸோ எல்லா பேட்ஸுமே அப்படியே பறந்து உள்ளே வர ட்ரை பண்ணுது. ஸோ எந்த பேட்ஸுமே உள்ளே வர முடியல. ஜேகேவை அப்படியே மூச்சு வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. டே 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 அங்கே ஷேடோவை நான் பார்த்தேன். என்ன ஷேடோவா அப்படின்னு டேவுக்கே ஷாக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு ட்ரீமில் நான் வந்து உன்னை கன்ஃபார்ம் கூட்டிகிட்டு போகாமல் விட மாட்டேன்னு ஒரு சவுண்டு கேட்டிருக்கோம். அது நேர்லேயே வந்த மாதிரி டேக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிருக்கும். ஆனால் டே வந்து நேராக பார்க்கல, ட்ரீம்லேயே நின்றுச்சு அது கடைசியாக டேவோட கனவுலேருந்து போகும்போது என் பேர் ஷேடோ, அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனது டேக்கு இப்போ ஞாபகம் வருது. இப்போ டே வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஜேகே கிட்ட சொல்லுவோம். ஜேகே வந்து என்ன சொல்கிற டே, அப்போ என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேகமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா சேர்ஸையும் அப்படியே ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சிட்ருக்காங்க. ஸோ சேர்ஸ் ஒன்று ஒன்றா அடுக்கி வைக்கவும் அந்த சேர்ஸ் வந்து விழுந்துரும்லடா சப்போர்ட்டே இல்லாமல். ஸோ அது விழுந்துக்கிட்டே இருக்குது. டேவும் பார்க்குற யோசிக்கு என்ன பண்ணுறது, நம்ம இப்போ போய் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அந்த சேரை ஒழுங்காக நிறுத்தி வச்சிட்ருக்காங்க. இவங்க சேர் நிறுத்தி வைக்கிறது அந்த டெவிலு ஷேடோ 2 பேருமே பார்க்குறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த ஷேடோ ஒரே கத்து, அத்தனை சேரும் அப்படியே விழுந்துருச்சு. அந்த டெவில் கிட்ட 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 வருது.
ஜேகேவாலேயே அல்லு தாங்க முடியல. டேவ் அதுக்கு மேலே சுத்தமாக இல்லை. இப்போ ஜேகே வந்து டெவில் கிட்ட மாட்டிக்கிட்டு இப்போ டேவ் மட்டும்தான் அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கார். ஜேகே டெவில் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. ஓகேவா? இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த ஷேடோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேவ் கிட்ட வருது. அந்த சர்க்கிளை விட்டு வரியா இல்லையா அப்படின்னு அந்த டெவில் வந்து கத்துது. டேவும் பயந்துட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்க்கிள்குள்ளேயே நிற்கிறாரு. ஸோ அந்த ஷேடோ வந்து அப்படியே ஹைப்பான பிளாஸ்டிக் பவர்லாம் யூஸ் பண்ணி டேவை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேடோ வந்து அப்படியே ட்ரை பண்ணுது. அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு. கரெக்டாக ஒரு சமயத்தில் டேவ் வந்து அந்த சர்க்கிளை விட்டு வெளியே வந்துட்டார். ஷேடோ பார்த்துட்டு ஒரு ஈவில் ஸ்மைலு. டேவ் பார்த்துட்டு பயப்படுறாரு. என்ன இப்படி சிரிக்குது அப்படின்னு பயப்படுறாரு. அப்படி சிரிக்குது. ஷேடோ வந்து இதுதான் உன்னோட லாஸ்ட் டேட் அப்படின்னு வந்து சொல்லுது. ஜேகேவும் பார்க்குறாரு. டே உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கத்துறாரு. ஜேகேக்கு அவங்க நல்லா அடிபட்டுருக்கு. ஃபுல்லாக பிளாக் மேஜிக் வச்சு யூஸ் பண்ணி கட்டெல்லாம் போடுவாங்கள்ல. ஸோ கட்டு போடவும் அவருக்கு ஃபுல்லாக வலிக்குது, எரியுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. அப்படியே ஜேகேவோட கண்ணெல்லாம் அப்படியே கொஞ்சமாக ஃபைட் ஆகுது. டேவும் பார்க்குறாரு. ஜேகே என்னாச்சு ஜேகே? இங்கே கான்ஷியஸில் இரு ஜேகே, அதோட கான்ஷியஸுக்கு போயிடாதா அப்படின்னு வந்து டேவ் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஜேகேவும் வந்து சுத்தமாக முடியலை. இப்போ டேவோட இன்சைட் வந்து ஒரு ரோப் மாதிரி தொங்குது. யாரா அது அப்படின்னு வந்து பார்க்குறாரு. அது ஜேகேவோட ஃப்ரெண்டு டெரஸ் மேலே இருந்து கயிறு வந்து தூக்கி போட்டிருப்பாங்க. இப்போ டேவ் வந்து விட்டா போதும் சாமின்னு அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டாரு. கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டாரு. ஜேகே வந்து பார்த்துட்டு நீ போயிட்டே அப்படின்னு சொல்லுங்க. இல்லை ஜேகே நீயும் வந்து ஆகணும்னு சொல்லிட்டு ஜேகேவோட கையை வந்து பிடிக்கிறாரு. இப்போ ஜேகேக்கும் டெவிலு அப்புறம் இப்படி இருக்காங்கடா 3 பேர். அந்த ஷேடோ பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த ஷேடோ ஒரே கத்து, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்து. எல்லாம் அப்படி அங்கங்கே பறந்து போய் விழுந்துட்டாங்க. வந்து அந்த சர்க்கிள்குள்ளே விழுந்துட்டாரு. ஜேகே வந்து அந்த சைடு விழுந்துட்டாரா, டேக்கு ஆப்போசிட் சைடு அந்த சைடு விழுந்துட்டாரு. எல்லாம் ஒவ்வொரு பக்கம் இருக்காங்க 2 பேருமே. இப்போ டேவ் வந்து ஜேகே வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரோப்பில் ஏறி போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரோப்பில் ஏறி போகும்போது அந்த ஷேடோ ஒரு ஈவில் ஸ்மைல் பண்ணு. தப்பிச்சிட்டல, 6 வருஷத்துக்கு முன்னாடி தப்பிச்ச நீ. இந்த வருஷத்தை உன்னை அழிச்சிடலாம் நினச்சேன், ஆனால் முடியல அப்படின்னு அந்த ஷேடோ வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி போகுது. ஸோ எல்லா சோல்ஜர்ஸும் அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ அந்த ஷேடோவோட குட்டி ஸ்டோரிடா என்னன்னா, அந்த ஷேடோ வந்து ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் ஒரு மாதிரி சித்திரவதை அனுபவிச்சிருக்கோண்டா. செய்யாத தப்புக்கு வந்து சித்திரவதை அனுபவிச்சு அதனால அந்த ஷேடோ வந்து டெவிலாகவே மாறிடுச்சு. ஸோ இப்படி டெவிலாக மாறியிருக்க ஷேடோ வந்து அடைச்சி போட்டு வச்சுருப்பாங்க. இந்த சைக்கோ இருக்கான் பார்த்தீங்களா, இந்த சைக்கோ தான் அந்த டெவிலை வந்து உயிரோடு கொண்டு வருவான். ஸோ அந்த சைக்கோ வந்து லைப்ரரியன்னு சொன்னேன்னா, ஸோ அந்த புக்கை வந்து ஒவ்வொரு ஆளாக தேடி கண்டுபிடிச்சி போய் புக்கை பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் சீன் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோமா? இப்போ என்னன்னா, அந்த சைக்கோவோட பேக்கில் ஃபுல்லாக ஃபோட்டோஸாக இருந்திருக்குமா, எல்லா ஃபோட்டோஸும் அப்படியே பறக்குது பின்னாடி. ஒருத்தன் வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு விட்டுட்டு போகிற பாரு அப்படின்னு வந்து சொல்லுவான். அவர் வாட்டுக்கு கண்டுக்காமல் அவர் வாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. இப்போ வந்து சடனாக என்ன நடக்குதுன்னா, அந்த ஆள் வந்து மரத்து மேலே கட்டி போட்டு அந்த சைக்கோ லைப்ரரியன் ஏதோ ஒரு மேஜிக் வேர்ட்ஸாக யூஸ் பண்ணி அந்த ஆள் அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது. ஸோ இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் சீனை தான் காட்டுறோம். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வந்திருக்கும். ஜேகேயோட ஷேடோ வந்து வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்கள்ல, அது உண்மை. ஆக்சுவலாக அது வந்து ஜேகேவோட குழந்த தான். ஆனால் வந்து டேக்கே தெரியல. அந்த ஷேடோ வந்து சொல்லிட்டு போச்சு. ஓகேவா? ஜேகேக்கு இது தெரியாது, வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது.
அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் சீனை தான் காட்டுறோம். ஓகேவா? ஹாஸ்பிட்டலில் ஜேகே வந்து அப்படியே படுத்திருக்காரு. ஃபுல்லாக ஆக்சிஜன் மாஸ்க்கு அது இது வென்டிலேட்டரு அப்படிலாம் போயிட்டுருக்கு. ட்ரிப்ஸ் போகுது. டேவும் அப்படியே உட்காந்துருக்காரு. ஜேகேவோட ஃப்ரெண்டும் டேவை வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்காரு. டே அழுகாத, ஒன்றும் ஆகாது, ஜேகேக்கு ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாதானப்படுத்துகிறாங்க. டாக்டரும் அவர் கொஞ்சம் கோமாவுக்கு போயிட்டார், கொஞ்சம் நாள் ஆகும் எந்திரிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டே வந்து அழுகிறாரு. ஐயோ எல்லாம் என்னால், அவன் என்ன பண்ணான், அங்கே போய் அந்த லாக்கெட்டை எடுக்க கூட இல்லை, அதுவும் வந்துச்சு, அதுக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சு, எல்லாம் என்னோட தப்பு அப்படின்னு வந்துட்டு அவர் மேலேயே பள்ளி போட்டுக்கிறாரு. ஜேகேவோட ஃப்ரெண்டு அதை பார்த்துட்டு, இங்கே பாரு, எதுவுமே உன்னோட தப்பு கிடையாது சரியா, நடக்க வேண்டியதை நடந்து தான் ஆகும். இது 6 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகும். ஜஸ்ட் நம்ம இந்த சைக்கிளை நிறுத்தி தான் வச்சுருக்கோம். இது எப்போ மறுபடியும் தொடர போகுதுன்னு எனக்கும் தெரில, ஜேகேக்கும் தெரில. ஸோ அன்சால்வாக இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரில. ஆனால் அந்த ஷேடோ மட்டும் சொல்லிட்டு போனது நான் மறக்கவே இல்லை அப்படின்னு வந்துட்டே வந்து சொல்கிறது. என்ன சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம், நான் மறுபடியும் வருவேன், மறுபடியும் திரும்பி வருவேன் அப்படின்னு வந்து அந்த ஷேடோ சொல்லுச்சு அப்படின்னு வந்து சொல்லணும். ஜேகேயோட ஃப்ரெண்டு, சரிடே நீ கொஞ்சம் கூல் டவுன் ஆகு, ஜேகே கண்ணு முழிக்கிற வரையும் நீ எதுவும் நினச்சிக்காத, பேபி வேறு வயிற்றில் இருக்குது சரியா அப்படின்னு வந்து ஜேகேயோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு போகிறாரு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேஸு மந்த்ஸு அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒன் ஃபைன் டே என்னன்னா, ஜேகே வந்து அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்கிறாரு. இப்போ வந்து ஒரு 6 மந்த்ஸ் அப்படி கூட வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கவும் ஜேகே வந்து டே 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 அப்படின்னு சொல்லிட்டு அலறிட்டு எந்திரிக்கிறாரு. டேவும் பார்த்துட்டு, சரி ஜேகே ஒன்றும் இல்லை, பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவுக்கு அப்படியே தடவி கொடுக்குறாரு. ஜேகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகேவும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை முடிச்சிட்டு டே 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 அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை, பாரு என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு டேவ் வந்து சொல்கிறாரு. ஜேகேவும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேவை வந்து பார்க்குறாரு. டேவோட பெல்லி வந்து நல்லாவே தெரியுதுடா, 6 மந்த்ஸ் தானே, ஸோ நல்லாவே தெரியுது. ஸோ ஜேகே அதை பார்த்துட்டு, அப்போ அந்த டெவில் அந்த ஷேடோ சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் உண்மைதான், நம்ம பேபி நம்ம வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஜேகேக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மேரேஜ் ஆகி ஒரு குறிப்பிட்ட மந்த்து இல்லாட்டி இயர்ஸ்க்குள்ளே பேபி இல்லையான்னு கேட்க ஆரம்பிச்சுப்பாங்க. ஸோ டேக்குக்கு வந்து 5 இயர்ஸாக பேபி இல்லை. ஸோ இந்த நியூஸை கேட்டோன்னே ஜேகேக்கு ரொம்பவே ஹாப்பியில் டேவை வந்து சுற்றுறாரு. டே உண்மையாவா, இன்னும் கொஞ்சம் மாதத்தில் நம்மளுக்கு ஒரு பேபியா அப்படின்னு வந்து ஜேகே வந்து அவ்வளோ ஹாப்பி. அப்படியே கொஞ்சம் வந்து டேஸ்லாம் ஸ்கிப் ஆகி மந்த்ஸு ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ டேக்குக்கு அழகான ஒரு பாய் பேபி தான். ஸோ இப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு டீப் சவுண்ட், நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு சவுண்ட். எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. ஓகே, நான் இந்த மூவியை இங்கே முடிச்சுக்கிறேன். ஸோ இது 2/2, இது ஃபைனல் பார்ட். எனக்கு தெரியுது இதோட டியூரேஷன் கம்மி, ஏன்னா அவ்வளோதாண்டா படமே. எனக்கு புரிஞ்ச அளவு நான் வந்து டெக்குக்கு வச்சு போட்டிருப்பேன். அங்கங்கே நிறைய சீன்ஸ் வந்து கட் பண்ணியிருப்பேன், ஓகேவா? இதுவே வந்து ஹாப்பி எண்டிங்காக இருக்கும். பட் ட்விஸ்ட்டோடு வச்சிட்டேன். இந்த ட்விஸ்ட்டை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, ஓகேவா? என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம், ஓகேவா? பாய். இது 20 மினிட்ஸ் வராது, ஓகேவா? பாய்.